நான் 2014 ஐடில ஒர்க் பண்ணும்போது, ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 அப்ளிகேஷன்ஸ் இல்ல சர்வர்ஸ் இல்ல டேட்டாபேஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். நான் லாகின் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் இல்ல சர்வருக்கும் நான் தனித்தனியா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்றேன், யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதாவது நான் ஒரு 100 அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன்னா, 100 செப்பரேட் செட் ஆஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது கேட்கவே தல சுத்துற மாரி இருக்குல்ல. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள போக்க தான் எஸ்எஸ்ஓ சிங்கிள் சைன் ஆன் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஸோ இந்த மாரி நான் எஸ்எஸ்ஓ செட்டப்ல இருக்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் உட்பட இந்த மாரி யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் ஒரு நோட்பேட் ஃபைல்ல போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் லாகின் பண்ணும்போது அந்த நோட்பேட ஓப்பன் பண்ணி, அத பார்த்து டைப் பண்ணி லாகின் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லன்னா நெறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரே மாரி பாஸ்வேர்ட் இல்ல யூசர் நேம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால என்ன நடந்துச்சுன்னா, நெறைய டேட்டா பிரீச்சஸ் நடந்துச்சு. ஏன்னா ஒரு ஹேக்கர் அந்த ஒரு ஃபைல அ கிராக் பண்ணிட்டாலோ, இல்ல ஒரு பாஸ்வேர்ட கிராக் பண்ணிட்டாலோ, ஒட்டுமொத்த சிஸ்டம், சர்வர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயும் அவரால என்டர் பண்ண முடியும். ஸோ இத எஸ்எஸ்ஓ எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுன்னா, நீங்க அ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிட்டு உங்க லேப்டாப்லயோ, இல்ல உங்க சிஸ்டம்லயோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு டைம் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இஸ் எனஃப் டூ ஆக்சஸ் ஆல் த அப்ளிகேஷன். நீங்க ஆக்சஸ் பண்ற எல்லா சர்வர்ஸ், டேட்டாபேஸஸ், அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்க மறுபடியும் திரும்ப திரும்ப நீங்க வந்து ஆத்தென்டிகேட் பண்ண தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு செட்டப் எஸ்எஸ்ஓ கொண்டு வருது. ஸோ எஸ்எஸ்ஓ எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் ஒரு தடவ விண்டோஸ் லேப்டாப்லயோ இல்ல சிஸ்டம்லயோ நான் யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு ஆத்தென்டிகேட் பண்ணி உள்ள போயிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றேன் ப்ரௌசர்ல. ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் டோன்ட் ஆஸ்க் ஃபார் மை யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஏன்னா விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி நடந்ததுனால, விண்டோஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் சொல்லிடும். நான் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டேன். நீ தனியா ஆத்தென்டிகேட் பண்ண தேவையில்ல. நான் ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இது. இந்தா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்டிஃபிகேட் அதுக்கு சென்ட் பண்ணும். அந்த சர்டிஃபிகேட்ட அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டு, ஓகே திஸ் யூசர் ஹாஸ் பீன் ஆல்ரெடி ஆத்தென்டிகேட்டட். இவன் ஆல்ரெடி ஆத்தென்டிகேட் பண்ணிட்டான். ஸோ அதனால இவன ஃப்ரீயா உள்ள விடலாம். முதல்ல எஸ்எஸ்ஓவ அச்சீவ் பண்றது SAML மூலமா தான் அச்சீவ் பண்ணாங்க. அதாவது செக்யூரிட்டி அஷர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ். அது மூலமா தான் எஸ்எஸ்ஓ கம்ப்ளீட்டா செட்டப் பண்ணாங்க. இப்ப SAMLக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸா OAuth, OAuth 2.0, OIDC அந்த மாரி ஸ்டாண்டர்ட்ஸும் எஸ்எஸ்ஓல பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு எஸ்எஸ்ஓ அப்ளை பண்றதுக்கு ஐடிபின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி ப்ரொவைடர்ஸ். ஓகே. அந்த மாரி ஐடென்டிட்டி ப்ரொவைடர்ஸ் நெறைய மார்க்கெட்ல இருக்கு. அதுல ரொம்ப பாப்புலரான டூல்ஸ் ஒண்ணு Okta, 2வது மைக்ரோசாஃப்ட்டோட Entra ID, 3வது Ping ID Federate அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி டூல்ஸ் ரொம்பவே பிரபலமா இருக்கு.